அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் உண்மையான மகிழ்ச்சி எது என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுனர் நித்யா கோபாலன். வணக்கம். வணக்கம். நவநாகரிக உலகத்தில் நிறைய பேர் இந்த மகிழ்ச்சியாக இருக்கும், வீட்டில் சொல்கிறோம் ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான இது. என்னை சந்தோஷமாக இருக்க விட்றீங்களான்னா பல வீட்டில் இந்த குரல் கேட்கும். அப்போ இந்த உண்மையான மகிழ்ச்சி எது, அது குறித்து எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உண்மையான மகிழ்ச்சி. சரி, இப்போ மகிழ்ச்சினா ஒரு குழந்தைக்கு சாக்லேட் இல்லை பொம்மை கிடைச்சா மகிழ்ச்சி. ஆமாம், அந்த ஒரு குச்சி மிட்டாய் வைத்தா கூட சந்தோஷப்படும். ஆமாம், அதுவே நிலைக்குமா? கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமும் குச்சி மிட்டாய் கொடுத்தா அது சிரிக்குமா? தூக்கி போட்டு போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வேறு மகிழ்ச்சி வரும். ஒரு இளம் பருவம் இருக்கும்போது ஸ்கூட்டி, காரு, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், மேக்கப், இந்த மாதிரி மகிழ்ச்சி மாறும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு வயதினருக்கும் ஏற்றாற்போல் வெளிப்புறத்திலிருந்து பலவாறு பல பொருட்கள் கிடைப்பதனால் பல மகிழ்ச்சி வரும். அது அந்த காலகட்டம் வரைக்கும் இருக்கும். ஒரு 4 நாள் கூட இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த நபரை பொறுத்தது. சரி, தியானத்திலிருந்து மகிழ்ச்சியாக இருப்பது என்றால் என்ன? அப்படியே ஆனந்த நிலையில் பரவசமாக எப்போ பார்த்தாலும் இருக்கணுமா? அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போது உள்ளார்ந்து மகிழ்ச்சியாக இருங்க, சிரிங்க, தானாக சிரிப்பு வரும். நீங்கள் பாட்டுக்கு மகிழ்ச்சியாக இருங்க, கவலையே படாதீங்கன்னு அர்த்தமற்ற அடிப்படையில் ஒன்றுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க சொல்கிறாங்க. அப்படி இருக்க முடியாது. அப்போது மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். சும்மா சிரிச்சா அப்படி தான் அர்த்தம். அப்போது என்ன ஆகணும்? மனிதனாய் பிறந்தால் அறிவொளியை தேடி ஏன் பிறந்தேன், நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கும் இந்த பூமிக்கும் தெய்வத்திற்கும் இந்த உறவுகளுக்கும் என்ன சம்பந்தம், இதன் பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னு ஒரு தேடல் இருந்து அதிலிருந்து கிடைக்கும் ஞானத்தால் நாம் ஒவ்வொரு நாளும் நேற்றை விட நான் இன்று நல்ல காரியங்களையும், நல்ல காரியம்னா எப்போ பார்த்தாலும் பொது நலன் அப்படி சொல்ல வரல, முதலில் நமக்கான நல்ல விஷயங்களை, இப்போ சுயநலமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ, சுயநலம்னா தனக்காக மட்டுமே நல்லதை நினைத்து கொள்வது. ஆனால் இப்போ இருக்கிற சுயநலவாதிகள் கூட உண்மையாக சுயநலமாக இல்லை என்பதே உண்மை. எப்படி? பேராசைக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் அதில் ஏதாவது நலன் இருக்கிறதானா சேர்த்து வச்சுட்டு அது அவர்களுக்கு பயன் பெறாமல் அது வீணாகத்தான் போகிறது. அப்போ உண்மையாகவே ஒருத்தர் தனக்குத்தானே நல்லது நினைத்து ஒவ்வொரு நாளும் உள்ளார்ந்து உயிரை வளர்த்து, அதாவது ஆத்ம மேன்மை அடைவதனால் நேற்றை விட நான் இன்றைக்கு என்னுடைய மனித பிறப்பிற்கான செயலை செய்து நான் முன்னேறுகிறேன் என்று இருக்கும்பொழுது அது நிலையாக ஒவ்வொரு நாளும் ஒரு நிறைவை தரும். இல்லாட்டி மோஸ்ட் ஆஃப் தெம் அவங்களுக்கு வீடு இருக்கும், நல்ல வேலை இருக்கும், எல்லா உற்றார் உறவினர்கள் எல்லாரும் இருப்பாங்க, ஒரு குறையும் இருக்காது. ஆனாலும் அவர்கள் மனதில் ஏதோ ஒன்று குறையுது, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலங்கிற ஒரு எண்ணம் பிறக்கும். அதற்கான காரணம் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் எட்டி பார்க்கவே இல்லை என்பதனால் வரக்கூடியது. 1, 2, அதாவது உடல் நன்றாக இருக்கும், வீடு வாசல் எல்லாமே இருக்கும். அப்படி இருப்பவர்களுக்கு வெறுமை, சந்தோஷம் இல்லை, நிறைவு இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் கட்டம் வந்தால் அதற்கு ஒரே காரணம் அவர்கள் மேன்மையை நோக்கியும் வாழ்க்கையின் அர்த்தத்தை நோக்கியும் சற்றும் எட்டி பார்க்காதது தான் ஒரே காரணமாக இருக்கும். அப்படி அவர்கள் அந்த பாதையில் போனால் அவர்களுக்கு நிறைவும் ஒரு பீஸ், ஹாப்பினஸ் இதெல்லாம் கிடைப்பதற்கான வழி அங்குதான் இருக்கிறது. உண்மையான மகிழ்ச்சி எது? சின்ன பிள்ளைங்கள பிடிச்ச மிட்டாய் சாப்பிட்றது, பெருசானோட தான் பிடிச்ச பொண்ணை விரும்புறது, தான் பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறது, புதிய ட்ரெஸ்ஸு வாங்குறது, அதுக்கப்புறம் நல்லா கை நிறைய சம்பாதிச்ச உடனே 2 சக்கரம் வாங்குறது, அப்புறம் மகிழுந்து 4 சக்கரம் வாகனம் வாங்குறது,
தனக்கு ஏற்றாற் போல கட்டடங்கள் பளிங்கு கற்கள் போட்டு கூட நம்ம கட்டிக்கலாம். ஆனால் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்துருமா அப்படின்னா அந்த இடம் வெற்றிடமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கேஸ் ஸ்டவ் வாங்கிடலாம், மார்பிள் போட்டுக்கலாம், நல்ல ஏசி வச்சுக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே மனசு புழுங்கி கொண்டே இருக்கும். இது நமக்கு வெளிப்புற ஒரு சூழலை கொடுக்கலாமே தவிர, நல்ல சூழலை கொடுக்கலாமே தவிர மகிழ்ச்சியை கொடுக்காது. அப்போ மகிழ்ச்சியை கொடுக்க விஷயம் என்ன அப்படின்னா, தன்னை உணர்ந்து எதில் மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு வாழ்வது தான் மகிழ்ச்சி என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உண்மையான மகிழ்ச்சி எது என்பதை எடுத்துரைக்க தியான பயிற்றுனர் நித்ய கோபாலனுடன் விஜயகுமார்.